ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பனிமின் கனிந்து. திருப்பாவை 27ஆம் பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்றன்னை, பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். திவ்ய தேச வரலாற்றில் நேற்று நம்ம பார்த்தது அருள்மிகு திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கோயிலை பற்றிங்க. ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் திருமணம் நடந்து முடிந்தது. பிறகு இந்த கோவிலை யார் கட்டினார், பிற விவரங்களை இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். தொண்டைமான் என்ற தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்த மன்னன் முதலாக கோயில் பிரகாரம் கட்டி தினசரி வழிபாட்டிற்கு வழி செய்தான். தொடர்ந்து சோழ மன்னர்கள் பல சேவைகளை செய்து வந்தனர். கிருஷ்ணதேவராயர் தான் பல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்ததுடன் தங்கம் வைர ஆபரணங்களை அளித்தார். 1932ஆம் ஆண்டில் சென்னை மாகாண அரசு திருப்பதி தேவஸ்தானம் என்ற பெயரில் நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தியது. திருப்பதி பெருமாளின் சிலாஸ்வரூபம் சந்திர காந்த கல்லால் ஆனது. எனவே இது சந்திரஸ்தலம் எனப்படுகிறது. திருப்பதி செல்பவர்கள் இரவு அங்கே தரிசித்து விட்டு வந்தால் சந்திரனால் நமக்கு நன்மை கிடைக்கும். வளர்ப்பிறையிலும் வளர்ப்பிறையில் வரும் திங்கட்கிழமைகளிலும் தரிசிப்பது சிறப்பு. எனினும் திருப்பதி போக வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் பெருமாள் தன்னை வந்து தரிசிக்க கூறுகிறார் என்று பலர் திருப்பதிக்கு சென்று பெருமாளை வழிபட்டு திரும்புகிறார்கள். திருமலையில் பிரபஞ்ச சக்தி ஆற்றல் சூட்சுமமாக இயங்குகிறது. அதனால்தான் நம்முடைய மனம் சாந்தமாகும், தேவையில்லாத கவலைகள் நீங்கிவிடும், மனக்குழப்பங்கள் நீங்கும், தெளிவு கிடைக்கும். அதனால்தான் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வரும் எனப்படுகிறது. திருப்பதி நவகிரகங்களில் சந்திரன் தலம். சந்திரன் மனோகாரகன். சந்திர தலத்தில் மனம் சாந்தி பெறும், அமைதி உண்டாகும். மேலும் திருமலை ஏழுமலையான் காட்சி கொடுக்கும் கருவறையின் மேற்கூரையே
ஆனந்த நிலையம் எனப்படுகிறது. தொண்டைமான் சக்கரவர்த்தி கட்டியதாக கூறப்படும் இங்கு பகவான் மிக்க ஆனந்தத்துடன் எழுந்து அருளியதால் விமானம் ஆனந்த விமானம் என்ற பெயர் பெற்றது. இத்திருத்தலத்தில் உள்ள தெப்பக்குளம் சுவாமி புஷ்கரணி எனப்படுகிறது. கருட பகவான் இக்குளத்தை வெங்கடாஜலபதிக்காக அமைத்தார். இதில் நீராடலாம். இதில் உலகில் உள்ள 3 கோடி தீர்த்தங்கள் கலந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வெங்கடாஜலபதி கோயில் எதிரே சன்னதி வீதியில் ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. ஸ்ரீ பேடி ஆஞ்சநேயர் கோயில். இவர் சக்தி வாய்ந்தவர். இக்கோவிலின் ராஜகோபுரம் நாற்கோண அமைப்பில் உள்ளது. 13ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டது. ஆஞ்சநேயர், லக்ஷ்மி நரசிம்மர் உள்ளிட்ட தெய்வங்களின் சிற்பங்கள் உள்ளன. படிகாவளி மகாதுவாரம் என்று இந்த கோபுரத்திற்கு பெயர். இக்கோவிலில் மண்டபங்கள் 7-8 இருக்குங்க. என்னென்ன மண்டபம் இருக்குன்னா, கிருஷ்ணதேவராய மண்டபம், ரங்க மண்டபம், திருமலைராய மண்டபம், ஜனா மண்டபம், துவஜஸ்தம்ப மண்டபம், நடிமிபடி காவிலி, திருமாமணி மண்டபம், பங்காரு வகிலி. இவ்வளோத்தையும் கலந்துட்டு தான் நம்ம ஸ்ரீ வெங்கடாஜலபதி கருவறைக்கு செல்ல முடியும். வாங்க வெங்கடாஜலபதி கருவறைக்கு போகலாம். ஸ்ரீ வெங்கடாஜலபதி கருவறைக்கு செல்லும் முன் ஒரு சதுர வடிவ அறை உள்ளது. இது ஸ்நாபன மண்டபம் எனப்படுகிறது. இதை அடுத்துள்ள செவ்வக அறையை ராமர் மேடை என்கின்றனர். இதில் ராமர், சீதா, லக்ஷ்மணர் ஆகியோரின் திருவுருவங்களும் விஸ்வக்சேனர், கருடன் ஆகியவர்களின் உற்சவமூர்த்தி சிலைகளும் உள்ளன. குலசேகர ஆழ்வார் படியை ஒட்டி போக சீனிவாசர் சயனிக்கும் சயன மண்டபம் உள்ளது. இது அர்த்த மண்டபம் எனப்படுகிறது. கருவறையில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுமார் 6 அடி உயரத்தில் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். அது என்ன குலசேகரப்படி பார்த்துடலாமா? பெருமாளை தரிசிக்கும் முன்பு ஒரு படி உள்ளது. அதுதான் குலசேகரப்படி எனப்படும். குலசேகர ஆழ்வார் திருமாலை பெருமாள் சன்னதியில் ஆண்டவனின் பவளவாயை எக்காலும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை பெருமாளின் கோயில் வாசற்படியாகவே வைத்து கொள்ள வேண்டும் என்று மனமுருகி வேண்டினாராம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் திருக்கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே. வெங்கடாஜலபதியை தரிசித்துவிட்டு வெளியில் வந்தால் உள்ளது முக்கோடி பிரகாரம். பிறகு பரகாமணி மண்டபம் என்ற உண்டியல் மண்டபம் இருக்குதுங்க. அடுத்து சன்னதிகள். யார் யாருக்கெல்லாம் இங்கே சன்னதிகள் இருக்குன்னா, வரதராஜ சுவாமி சன்னதி, யோக நரசிம்மர் சன்னதி, கருடாழ்வார் சன்னதி, ராமானுஜர் சன்னதி, மேலும் சங்கீர்த்தன பண்டார அறை, மடப்பள்ளி. மடப்பள்ளி பகவானுக்கு நைவேத்தியம் தயாரிக்கப்படும். இதை பொட்டு என்கிறார்கள். இதற்குள் மகாலட்சுமி அருள் பாலிக்கிறாள். பொட்டு அம்மா என்றும் மடப்பள்ளி நாச்சியார் என்றும் கூறுகிறார்கள். வேங்கடகிரி என்றும் சப்தகிரி என்றும் கூறப்படும் இம்மலை 7 மலைகளால் ஆனது. சப்த என்றால் 7 என்ற பொருள். கிரி என்னும் சொல் மலையை குறிக்கும். என்னென்ன மலைங்க தெரியுமா? வேங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, விருஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. திருப்பதி கோவில் பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் சிலை பற்றியும் வெளியில் வராத பல அபூர்வமான விஷயங்கள் இருந்து கொண்டுதான் உள்ளது. இவற்றை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மாற்ற முடியாத உண்மையாக மட்டுமே அவை இருந்து வருகின்றன. ஏழுமலையானை தரிசிக்க லட்சக்கணக்கில் ஆண்டின் அத்தனை நாட்களிலும் பக்தர்கள் குவிவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாகும். உலகிலேயே பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லும் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் திருமலை திருப்பதி ஏழுமலையான். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்கும் தெரியும்.
பலரும் இதை வாழ்வில் உணர்ந்திருப்பார்கள். ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்ல, ஏழுமலையானை பற்றியும் பல வெளியில் வராத ஆச்சரியப்படும் தகவல்கள் உள்ளன. ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல, அவரின் கோவில் பற்றிய தகவல்களும் நிச்சயம் அனைவருக்கும் ஆச்சரியத்தை தரும். மனித சக்திக்கும் மனிதர்களின் அறிவுக்கும் அப்பாற்பட்டதுதான் தெய்வ சக்தி என்று சொல்வார்கள். அப்படி ஏழுமலையான் குடியிருக்கும் கருவறையில் மறைந்துள்ள பலரும் அறியாத அதிசயமான தகவல்களை பற்றி பார்ப்போமாங்க. முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது ரகசிய கிராமம். என்னன்னு பார்த்தா, திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வருகின்றதாம். திருப்பதி அருகில் உள்ள இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டதாகும். மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்ததும் கிடையாது. அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வேறு வெளியாட்கள் யாரும் அங்கு சென்றதும் கிடையாதாம். இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் சரியாக தெரியாதாங்க. ரெண்டாவதா, ஓரமாக இருக்கும் பெருமாள், அதாவது கருவறையில் இருக்கும் ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் இருப்பது கருவறையின் மைய பகுதி கிடையாதாம். கருவறையின் வலதுபுறம் உள்ள ஓரத்தில்தான் பெருமாள் நிற்க கோலத்தில் காட்சி தருகிறாராம். மூன்றாவதாக, உண்மையான முடியுடன் பெருமாள் இருப்பாராங்க. பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டுமல்ல, அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்குமாம். ஒருமுறை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது கந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டுப்போடும்படி பெருமாளிடம் வேண்டிக் கொண்டாளாம். அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டார் பெருமாள். அன்று முதல் திருமலைக்கு வரும் பக்தர்களும் தங்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றும், வேண்டுதல் நிறைவேறிவிட்ட பிறகு மொட்டை போடும் பழக்கத்தையும் பின்பற்றுகின்றனராம். நான்காவதாக, அலையோசையுடன் பெருமாள். பெருமாளின் விக்கிரகத்திற்கு அருகில் காது வைத்து கேட்டால் ஓயாத அலை ஓசை கேட்குமாம். இது நம்ப முடியாததாக இருந்தாலும் உண்மை இதுதானா. ஐந்தாவதாக, அணையா விளக்கு. பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. இனியும் எரியும் என்றே சொல்கிறார்கள். பல வருடங்களுக்கு முன் 19ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்த 12 பேருக்கு மரண தண்டனை விதித்த போது அவர்களை, அந்த குற்றவாளிகளின் உடல்களை வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சுவற்றில் தொங்கவிட்டப்பட்டதாம். அந்த சமயத்தில் பெருமாள் நேரிலேயே தோன்றினாராம். திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்குமாம். இதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வகைகளிலும் முயற்சி செய்தும் அதை உலர வைக்க முடியவில்லையாம். திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்டுள்ள மாலைகளை கர்ப்பகிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது. இதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கும் நீரோடியில் சேர்த்து விடுகிறார்கள். இந்த மாலைகள் திருப்பதியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேர்பேடு என்ற இடத்தில் தேங்கி நிற்பதை காண முடியும். ஏழுமலையானின் சிலையின் மீது எப்போதும் பச்சை கற்பூரம் பூசப்பட்டிருக்கும். ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது பூசினாலும் அது அந்த பொருளின் மீது விரிசலை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது என அறிவியல் ரீதியாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது. பச்சை கற்பூரத்தில் உள்ள வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறது. ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றாலும் இது உயிர்ப்புடன் உள்ளது என்பதை நம்மால் நம்பாமல் இருக்க முடியாது. பெருமாளின் உடல் எப்பொழுதும் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை தக்க வைத்து கொண்டிருக்கிறதாம். திருமலை 3000 அடி உயரத்தில் அமைந்துள்ளதால் மலை முழுவதும் குளிர்ச்சி நிலவும். இருந்தாலும் ஏழுமலையானின் உடல் மட்டும் 110 டிகிரி வெப்பநிலையில் சூடாகவே இருக்குமாம். ஒவ்வொரு நாளும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகும் ஏழுமலையானின் திருமேனியின் மீது
வியர்வை துளிகள் காணப்படுமாம். இவைகள் புரோகிதர்களால் பட்டுத்துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படுமாம். வியாழக்கிழமைகளில் அபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்பட்டுள்ள நகைகளை அகற்றினால் அது மிகவும் உஷ்ணத்துடன் காணப்படுமாம். இத்திவ்ய தேசம் பூலோக வைகுண்டம் எனப்படுகிறது. எனவே வைகுண்டத்தை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். வேங்கடம் என்றால் பாவங்களை சுட்டெரிக்கக்கூடியது என்று பொருள். திருப்பதி சென்று திரும்ப வந்து பாவங்கள் செய்யாமல் காத்து கொள்ள வேண்டும். கலியுகத்தில் மனதில் நம்மை அறியாமல் தோன்றும் தீய எண்ணங்கள், காமம், பொறாமை, பேராசை நம்மிடம் அணுகாமல் காக்கும் ஸ்ரீனிவாசன். கேட்கும் எல்லா வரங்களையும் அருளும் வெங்கடாச்சலபதி. செல்வம் சேர அருள் புரியும் பாலாஜி. திருப்பதி சென்று திரும்பி வந்தால் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும், நல்ல மனமாற்றம் உண்டாகும். சந்திரனின் தலம் என்பதால் மனம் சாந்தமடையும். பிரபஞ்ச சக்தி அதிகம் கிடைப்பதால் உடல் நலம், மனம் நலம் அதிகமாகும். சந்திரனின் தாக்கம் அதிகம் உள்ள இடம் என்பதால் மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனம் தெளிவாகும். கோடீஸ்வர சாமி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில் தயிர் சாதம் நைவேத்தியம். ஏன் தெரியுமா? மன்னாதி மன்னன் கொடுத்த தங்கத்தை விட மண்பாண்டம் செய்யும் குயவனின் அன்பே பெரிது என்று ஏற்றுக்கொண்டவர் ஏழுமலையான். இதுக்காக ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குங்க, அதையும் பார்த்துடலாம். திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயிலில் பொங்கல், தயிர் சாதம், புளிசாதம், சித்திரான்னம், வடை, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், போலி, அப்பம், மிளகாரம், லட்டு, பாயசம், தோசை, ரவா கேசரி, பாதாம் கேசரி, முந்திரி பருப்பு கேசரி போன்ற பிரசாதங்கள் தினமும் பெரிய அளவில் தயார் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றன. விதவிதமான பிரசாதங்கள் செய்யப்பட்டாலும் குலசேகரன் படியை தாண்டி மண் சட்டியில் நிவேதிக்கப்படுவது தயிர் சாதம் மட்டுமே. ஆண்டவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்கப்பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியமாகும். அது ஏன் பெருமாளுக்கு மண்பானையில் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்யப்படுகிறது என்பது பற்றி ஒரு புராண கதை உள்ளது. பீமையா என்ற குயவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். பிறவிலேயே அவனுக்கு கால் ஊனம். தனது குலத்தொழிலான மண்பாண்டங்கள் செய்தலை நேர்மை தவறாமல் ஏழுமலையான் மீது அயராத பக்தி கொண்டு செய்து வந்தான். வேங்கடவனும் அவன் பக்திக்கு மெச்சி தன் திருவுருவத்தை அவனுக்கு கனவில் காட்டி பின்பு மறைந்து விட்டார். பீமையாவுக்கு திருமால் கனவில் காட்சியளித்த நாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை விடியற்காலை நேரமாகும். பீமையாவும் தனது கனவில் தோன்றிய திருமாலின் வடிவத்தை அப்படியே செய்தான். அதன் பின்னர் மண்ணால் ஏழுமலையானின் உருவத்தை வடித்து மலர்கள் தூவி வழிபட்டு வந்தான். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாளில் தவறாமல் விரதம் அனுசரித்து வந்த பீமையன் பெருமாளின் சிந்தனையிலேயே தொழிலும் செய்து வந்தான். இப்படி தொழில் செய்து கொண்டிருக்கும் போதே கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்து விடுவான். அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாத நிலையிலேயே பிசைந்து கொண்டிருக்கும் களிமண்ணையே மலர்களாக பாவித்து பெருமாளுக்கு அர்ச்சிப்பான். மன்னன் தொண்டைமானுக்கு ஏழுமலையான் மீது பக்தியோடு பாசமும் அதிகம். ஏழுமலையான் திருவேங்கடவனுக்கு ஆலயம் அமைத்து தினமும் பொன்மலர்களால் அர்ச்சனை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தான். ஒரு நாள் பூஜையின் போது பொன் மலர்களுக்கிடையே மண் மலர்களும் வந்து விழுந்தது. தனது வழிபாட்டில் ஏதேனும் பிழை இருக்குமோ என வருத்தப்பட்டான் மன்னன் தொண்டைமான். குழப்பத்தில் இருந்த தொண்டைமான் ஒரு நாள் அபூர்வ கனவொன்றை கண்டான். அக்கனவில் வேங்கடநாதன் தோன்றி, தமது பக்தன் பீமையன் செய்யும் பூஜையை நீயும் செய்து பார், அப்பொழுது உண்மை விளங்கும் என்று கூறி மறைந்தார். தொண்டைமானும் திருமால் குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று பீமையன் செய்யப்போகும் பூஜையை மறைந்திருந்து கவனித்தான். உடனே பீமையனை சென்று கட்டி தழுவி கொண்ட தொண்டைமான் அவனிடம், உன் பக்தி உயர்வான பக்தி, உனது வழிபாட்டை திருமால் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றான். ஏழுமலையான் அன்றைய தினம் பீமையன் கனவிலும் தோன்றினார். அதை பார்த்த பீமையாவின் மெய் சிலிர்த்தது. உன் பக்தியின் பெருமையை என்று பிறர் கூற அறிகின்றாயோ அன்றே உனக்கு முக்தி அளித்து வைகுண்டத்திற்கு அழைத்துக் கொள்வேன் என்று கூறியிருந்தார்.
புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து ஏழுமலையானை மனமுருக வழிபட்டால் செல்வமும் நிம்மதியும் கிடைக்கும் என்பதோடு முக்தியும் வாய்க்கும் என்பது ஐதீகம். பெருமாளின் ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் இப்பொழுதும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில்தான் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. நாளைக்கு இன்னொரு திவ்ய தேசத்துக்கு போகலாங்க. திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு திருப்பதிகம். நஞ்சு அணிகண்டன் எந்தை மடவாழ்த்தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சு இருள் வன்னிக் கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உறும் இடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. வாழ்வரி அதழ் அது ஆடை வரி கோவணத்தர் மடவாழ்தனோடும் உடனாய் நாள் மலர் வன்னிக் கொன்றை நதி சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலையானு கேழல் கொடு நாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. செப்பு இளமுலை நல்மங்கை ஒரு பாகம் ஆக விடையேறு செல்வன் அடைவு ஆர் ஒப்பு இளமதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். நேற்று சென்னையில் அமைந்துள்ள நவக்கிரக ஸ்தலங்களில் கொளப்பாக்கம் அகஸ்தீஸ்வரர் ஆலயம், சோமங்கலம் சோமநாதீஸ்வரர் மற்றும் பூந்தமல்லி வைத்தீஸ்வரர் ஆலயங்களை பார்த்தோம் அல்லவா? அதேபோல் இன்று கோவூர் சௌந்தரேஸ்வரர், போரூர் ஸ்ரீ ராமநாதேஸ்வரர் மற்றும் மாங்காடு ஸ்ரீ வெள்ளீஸ்வரரை முறையே புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகியோரின் பரிகார தலங்களாக அமைந்துள்ளதை பார்க்கலாம். சென்னை போரூர் குன்றத்தூர் சாலையில் கோவூர் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினால் அங்கிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த சௌந்தரேஸ்வரர் ஆலயம். ஆலயத்தின் அமைப்பினை பார்க்கலாம். இவ்வாலயம் 7 அடுக்கு ராஜகோபுரம் 9 கும்பங்களுடன் கம்பீரமாக தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. வெளிப்பிரகாரத்தில் நேத்திர கணபதி, வரசக்தி விநாயகர், சனீஸ்வரரின் தனி சன்னதி, நவகிரக சன்னதிகளை காணலாம். சிவகங்கை தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இத்தல தீர்த்தம் இந்திரனின் வாகனமான ஐராவதத்தினால் சீரமைக்கப்பெற்ற தீர்த்தமாதலால் ஐராவத தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்தல விருட்சமான வில்வம் 3 தலங்கள் மட்டுமின்றி 5, 7, 9 தலங்களுடன் மகா வில்வமாக திகழ்கிறது. சோமவாரத்தில் இந்த விருட்சத்தை பிரதர்ஷனம் செய்தால் செல்வமும் செழிப்பும் பெறுவர் என்கிறது சிவபுராணம். கஜபிருஷ்ட விமானத்தின் கீழ் உள்ள கர்ப்ப கிரகத்தில் சுந்தரேஸ்வர லிங்கம் பெயருக்கேற்றபடி அழகுடன் விளங்குகின்றது. கோஷத்தில் கணபதி, தென்முகக் கடவுள், பிரம்மா, துர்க்கை, லிங்கோற்பவர், சண்டிகேஸ்வரர் ஆகியோரை தரிசிக்கலாம். சைவ நால்வர் சோமஸ்கந்தர், வள்ளி தெய்வயானை சகிதம் கந்தவேள், 63 தனி சன்னதியில் ஸ்ரீதேவி சமேதராக கருணாகர பெருமாள், வீரபத்ரர், மகாகாளி முதலானோரும் அருள்பாலிக்கின்றனர்.
தியாக பிரம்மம் தனது பஞ்சரத்ன கீர்த்தனையில் இத்தல ஈசரை போற்றி பாடியிருக்கிறார். சௌந்தராம்பிகை சன்னதி தெற்கு பார்த்து அமைந்துள்ளது. அம்பாள் சன்னதியை வலம் வருகையில் வைஷ்ணவி, வாராகி, திருமகள், பிராமி, சண்டிகை, துர்க்கை ஆகியோரை தரிசிக்கலாம். வியாழனன்று அம்பாள் சன்னதியில் நெய் விளக்கு ஏற்றினால் திருமண தடை நீங்கும் என்கிறது ஸ்தல புராணம். புதம் ஆஸ்ரயாமி சததம் என தொடங்கும் கீர்த்தனையில் முத்துசுவாமி தீக்ஷிதர் புதனின் பிரபாவங்களை புகழ்கிறார். கிரகபதி, ஞானி, சௌமியன் என்ற பட்டங்களை பெற்ற புதனை வழிபட்டால் பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு வரும். இக்கோவிலின் ஸ்தல புராணத்தை பார்க்கலாம். காமாட்சி அம்மை மாங்காட்டில் கடும் தவம் இருக்க அந்த தவ அக்னி சுற்றிலும் பரவி தாவரங்களை கரிந்து போக செய்தன. நீர்நிலைகள் வறண்டன. நெல் வயல்கள் பாலம் பாலமாக விரிந்து கிடந்தன. ரிஷிகள் எல்லாம் இந்நிலை மாற மகாவிஷ்ணுவை வேண்ட அவர் மகாலட்சுமியை பூலோகம் அனுப்பினார். மகேஸ்வரிக்கு ஈசன் தரிசனம் கொடுத்தாலே தேவியின் தவம் பூர்த்தியாகும் என்பதால் திருமகள் பசு வடிவாகி லிங்கத்தை தேடி அலைந்தாள். சுயம்பு லிங்கம் ஒன்று அவள் பார்வையில் பட்டது. விரைந்து சென்று பாலை சுரிந்தாள். இப்படி பல நாட்கள் ஆயிற்று. அலைமகள் பூலோகம் சென்றதும் அரவிந்தர் யோக நித்திரையில் ஆழ்ந்துவிட்டார். புதனுக்கு அதிதேவதை மகாவிஷ்ணு. அவர் உறங்கிவிட்டதால் பண்டிதர்களிடம் பணமில்லை. சொற்பொழிவாளர்களும் மேதைகளும் புத மந்திரத்தை ஜபிக்க புதன் அவர்களுக்கு வரமளிப்பதற்காக கமலவாசினியை தேடி பூவுலகம் வந்து தவம் இயற்றினார். பரமேஸ்வரர் பிரத்யட்சமாகி பசுவிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க மலைமகளுக்கு அருள வேண்டும் என விண்ணப்பித்தார் பார்கவி. சக்தியை காஞ்சிக்கு சென்று சிவபூஜையை தொடரச் சொன்னார் ஈசன். சக்தி காஞ்சிக்கு போக கங்காதரர் சிரசில் இருந்த கங்கையால் அந்த இடம் குளிர்ந்தது. சுய வடிவுக்கு மாறிய லக்ஷ்மியும் ஈசனும் புதனுக்கு காட்சி அளித்தனர். நீலகண்டன் மற்றும் திருமகள் தரிசனம் பெற்று மகிழ்ந்தார் புதன். பண்டிதர்களும் பணக்காரர்களால் கௌரவிக்கப்பட்டனர். பசுவுக்கு கோ என்றொரு பெயர் உண்டு. கோ சிவ ஆராதனை நடத்திய இடம் கோவூர் ஆயிற்று. பண்டைய காலத்தில் அதன் பெயர் கோபுரி. பசுவுக்கு தன் சுயம்பு திருமேனியை காட்டியதால் சுவாமி திருமேனி ஈஸ்வரர் ஆனார். அதுவே வடமொழியில் சௌந்தரேஸ்வரர் என்று ஆகியது. அதனால் அம்பிகை சௌந்தராம்பிகை என பெயர் பெற்றாள். புதனுக்கு இரட்டை தரிசனம் கிடைத்த ஸ்தலமானதால் புத பரிகார கஷேத்திரம் ஆயிற்று. இத்தல இறைவன் சௌந்தரேஸ்வரர், திருமேனி ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்பிகை சௌந்தராம்பிகை, திருவுடை நாயகி. தீர்த்தம் சிவகங்கை ஐராவத தீர்த்தம். ஸ்தல விருட்சம் பில்வம். அடுத்து குரு பரிகார ஸ்தலமான போரூர் ஸ்ரீ ராமநாதேஸ்வரர் ஆலயத்தினை பற்றி பார்க்கலாம். சென்னை போரூரில் இருந்து குன்றத்தூர் போகும் மார்க்கத்தில் போரூர் பவர் ஹவுஸ் பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம். இது குரு பரிகார கஷேத்திரமாக விளங்குகின்றது. இந்த ஆலயத்தின் அமைப்பினை இப்போது பார்க்கலாம். கருவறை முன் மண்டப முகப்பில் உள்ள சுதை சிற்பங்கள் வசீகரிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. ஜோதிர்லிங்கங்கள், மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள், மகான்கள் வடிவங்கள் குறிப்பிடத்தக்கவை. கஜபிருஷ்ட விமானத்தின் கீழ் 6 அடி உயர ராமநாதேஸ்வர லிங்கபானம் அமைந்துள்ளது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆற தழுவிய லிங்கம் இது. தெற்கு முகமாக உள்ளது. ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்மை நின்ற திருக்கோலம். சதுர்புஜங்களுடன் அருள்பாலிக்கிறார். எதிரே சிம்ம வாகனம். கோஷத்தில் விக்னேஸ்வரர், சுப்பிரமணியர், மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் காட்சி கொடுக்கின்றனர். கோமுகத்தருகே சண்டிகேஸ்வரர் 2000 ஆண்டுகள் புராதனமானவர் என தொல்பொருள் ஆராய்ச்சியினர் சான்றிதழ் அளித்துள்ளனர். பிரகாரத்தில் கணேசர், சண்முகர், பைரவர், சனி பகவான், நவகிரகங்கள் வாகனங்களுடன் அவர்கள் வாழ்க்கை துணையுடன் சன்னதி கொண்டுள்ளனர்.
இங்கே ஈஸ்வரனே குருவாக இருந்தபடியால் தட்சிணாமூர்த்திக்கான அர்ச்சனை ஆராதனைகளும் மூலஸ்தானத்திலேயே செய்யப்படுகின்றன. பக்தர்கள் வியாழக்கிழமைகளில் கடலை சுண்டல் நிவேதனம் செய்து விநியோகிக்கின்றனர். திராட்சை மாலை, கடலை மாலை சாற்றுகின்றனர். சோமவாரங்களில் தயிர் சாதம் நிவேதிப்பதாக வேண்டிக் கொண்டால் காரியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இக்கோவிலின் ஸ்தல வரலாற்றினை இப்போது பார்க்கலாம். ராமபிரான் சீதாதேவியை பிரிந்திருந்த காலத்தில் குரு கடாட்சம் வேண்டி இத்தலத்தில் அமர்ந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து கொண்டிருந்தார். அப்போது அவர் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு கீழேயே ஒரு லிங்கம் புதைந்து கிடப்பதை உணர்ந்தார். அந்த லிங்கத்தை லக்ஷ்மணர் உதவியோடு வெளியே எடுத்து அருகில் இருந்த நதி நீரால் அபிஷேகம் செய்து காட்டு மலர்களை பறித்து அர்ச்சித்தார். லிங்கம் இருந்த இடத்திற்கு மேல் உட்கார்ந்த பாவம் நீங்க நெல்லிக்கனி மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருந்தார். கைலைநாதர் தோன்றி ராமேஸ்வரம் செல், விரைவில் கவர்ந்து சென்ற கள்வனை அழித்து ஜானகியை அடைவாய் என ஆசீர்வதித்தார். அதன்படி செய்து சீதையுடன் அயோத்தி திரும்பினார் ரகுநந்தர். ஸ்ரீராமர் வழிபட்ட ஈஸ்வரர் ராமநாதேஸ்வரர் ஆனார். நாதர் என்பதற்கு குரு என்றொரு பொருள் உண்டு. தாசரதிக்கு குருவாக இருந்து ஈசன் வழிகாட்டிய கஷேத்திரம் இது. சண்முகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்ய புறப்பட்ட போது இங்கு வந்து சிவனை ஆராதித்து போருக்கு வாழ்த்து பெற்றதால் ஊர் போரூராயிற்று என்பர். ஸ்ரீராமர் பஞ்சாட்சரம் ஜபித்த இடமானபடியால் திருநீரோடு தீர்த்தமும் சடாரியும் கொடுக்கப்படுகிறது. சீதா நாயகர் அயோத்திக்கு திரும்பிய போதும் இங்கே இறங்கி லிங்க பூஜை செய்த பதி இது. இத்தல இறைவன் ஸ்ரீ ராமநாதேஸ்வரர், அம்பிகை ஸ்ரீ சிவகாம சுந்தரி, ஸ்தல விருட்சம் நெல்லிமரம். சுக்கிர பரிகார தலமான மாங்காடு ஸ்ரீ வெள்ளீஸ்வரரை பற்றி பார்க்கலாம். சென்னை மாங்காட்டில் உள்ள அருள்மிகு காமாட்சியம்மன் ஆலயத்துக்கு அருகிலேயே உள்ளது இந்த கோவில். இந்த கோவிலின் ஆலய அமைப்பினை பார்க்கலாம். சுக்கிராச்சாரியார் சிவ தரிசனம் பெற்ற இந்த இடத்தில் உள்ள கோவில் முகப்பில் சுதை சிற்பங்களை காணலாம். உள்ளே பிரவேசித்ததும் நந்தவனம், நந்தித்தேவர், கருவறையில் சுக்கிரருக்கு அருளிய வெள்ளீஸ்வரர் நாகாபரணம், வெள்ளி விபூதி பட்டையுடன் காட்சியளிக்கிறார். கர்ப்பகிரக வாயிலின் இருபுறமும் மாங்கனி விநாயகரும் தேவியருடன் சுப்பிரமணியரும் அருளுகின்றனர். கணபதி நெற்கதிரும் மாங்கனியும் ஏந்தியிருக்கிறார். உழவர் பெருமக்கள் விளைச்சல் பெருக இவரை வேண்டிக் கொள்கின்றனர். ஒரே கல்லால் வடிக்கப்பட்டவர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான். நந்தி தேவரின் முன் பீடம் போன்ற ஒரு கல்லில் காமாட்சி அம்மை நின்ற பாதச்சுவடுகளே இங்கு அம்பாள் சன்னதி. காஞ்சி செல்லும் முன் இங்கு நின்று தன் பதி சுக்கிரனுக்கு தரிசனம் கொடுப்பதை அரூபமாக கண்டு மகிழ்ந்தாராம் சக்தி. வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் இங்கு நெய் தீபம் ஏற்றுவதாக கூறுகின்றனர். சேவார்த்திகள் தாயின் திருவடிகளை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்கின்றனர். சுவாமி கோஷங்களில் வேழமுகன், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், திசைமுகன், ஆதிதுர்கை ஆகியோர் உள்ளனர். காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் காலசம்ஹார மூர்த்தி, பாலாம்பிகா, வீரபத்ரர் அருளும் தனி சன்னதிகளும் காணப்படுகின்றன. திருமண தடை நீங்கவும் பிரிந்தவர் சேரவும் அருளும் க்ஷேத்திரம் இது. இக்கோவிலின் ஸ்தல புராணத்தை பார்க்கலாம். அதிதி கஷ்யபரின் அருந்தவ புதல்வனாய் அவதரித்த வாமனர் பிறந்தவுடன் வேகமாய் வளர்ந்தார். சிறப்பாக உபநயனம் நடந்தது. தாழங்குடை பிடித்து கமண்டலம் சுமந்து மகாபலியின் யாகசாலை வந்து 3 அடி நிலம் தானமாக கேட்டார். மகாபலி ஒரு ஊரையே தாரை வார்த்து தருவதாய் சொல்லியும் அவர் ஏற்பதாய் இல்லை. அப்போதுதான் அசுரகுருவான சுக்கிராச்சாரியாருக்கு ஐயம் ஏற்பட்டது. அவர் மகாபலியை தனியே அழைத்து, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது, ஒப்புக்கொள்ளாதே என்று கூறினார். மகாபலி வாக்களித்துவிட்டு பின்வாங்க மறுத்துவிட்டான். ஒரு சிறு வண்டாக உருமாறி சந்தியாவளி
பிடித்திருக்கும் கெண்டியின் நீர் வரும் துவாரத்தை அடைத்து கொண்டார் சுக்கிரர். சந்தியாவளி பலியின் மனைவி. மகாபலி மந்திரங்களை உச்சரித்து நீர் வார்க்கும் சமயம் எவ்வளவு சாய்த்தும் கெண்டியிலிருந்து ஜலம் விழவில்லை. வேறொரு பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர உத்தரவிட்டான் மகாபலி. தேவையில்லை என்று வாமனர் கீழே கிடந்த ஒரு தர்பையை எடுத்து கெண்டியின் துவாரத்தை குத்த தண்ணீரும் உதிரமும் சேர்ந்து வந்தது. கீழே ஒரு கண் குருடாகி சுக்கிரவண்டும் விழுந்தது. 3 அடி நிலம் பெற்று திரிவிக்ரமனாய் வளர்ந்து 2 அடியால் விண்ணையும் மண்ணையும் அளந்து 3வது அடிக்கு இடம் கேட்க மகாபலி தன் சிரசை காட்ட அவன் தலையில் கால் வைத்து அழுத்தி பாதாள உலகத்துக்கு அனுப்பினார். தானத்தை தடுத்த பாபம் தீரவும் கண்ணொளி பெறவும் ஈசனை குறித்து மாங்காட்டில் தவம் புரிந்தார் சுக்கிரர். அதே வனத்தில் உமையும் தவமிருந்தார். ரிஷப வாகனத்தில் தோன்றிய சிவபெருமான் தேவியை காஞ்சிக்கு அனுப்பிவிட்டு சுக்கிரருக்கு அருள் புரிந்தார். என் அம்சமும் உங்களோடு இங்கே இணைந்திருக்க வேண்டும், என் பெயரால் தாங்கள் விளங்க வேண்டும் என வேண்டினார் சுக்கிரர். அப்படியே வரமளித்தார் வெள்ளீஸ்வரர். இத்தல இறைவன் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் பார்கவேஸ்வரர், அம்பிகை ஸ்ரீ காமாட்சி அம்மை, தீர்த்தம் சுக்கிர தீர்த்தம், சலவிருஷம், மாமரம், வில்வம். நாளை சென்னையில் அமைந்துள்ள சனி பகவான், ராகு, கேது ஆகியோர் தலங்களை பார்க்கலாங்க. திருச்சிற்றம்பலம்.